எங்க கண்ணு தெரியாத லேடி ஒருத்தங்க ஒரு ரோட் சைடு உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. சோ அப்படி இவங்க எடுத்துட்டு இருக்கும் போது அப்ப அந்த வழியா ஒரு பொண்ணு ஒருத்தி வரா. அப்படி வந்தவ சடனா எதையோ பார்த்துட்டு அங்கேயே நின்னுறா. என்னன்னு பார்த்தா அந்த லேடிக்கு முன்னாடி கட்டுக்கட்டா பணம் இருக்கு. இந்த பணத்தை பார்த்தவ உடனே அந்த லேடி கிட்ட எங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுது அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க. அந்த லேடி வந்துட்டு ஏமா எனக்கு கண்ணு தெரியாதுமா அப்படின்னு மாதிரி சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா சில்லறை எல்லாம் வாரி அந்த லேடி கிட்ட போட்டு அந்த கட்டுக்கட்டா பணத்தை எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஓடிறா. சோ அப்படி போயிட அப்ப அந்த லேடி வந்துட்டு பக்கத்துல இருக்க ஒரு பாக்ஸ் தட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா உள்ள ஒருத்த உட்காந்துட்டு இருக்கான். என்ன எல்லாத்தையும் பார்த்தல அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த லேடி கண்ணு தெரியும் போல. அது மட்டும் இல்லாம ஒரு 3 பேரோட போட்டோ ஒட்டி வச்சிருக்காங்க. அதுல இப்ப போன அந்த பொண்ணு ஒருத்தி இவ சரிப்பட்டு வர மாட்டா இவள அடிச்சிரு அப்படின்னு சொல்ல அவன் அந்த போட்டோ வந்துட்டு அடிச்சிட்டு பாக்ஸ் வந்து மூடிக்கிறான். சோ அதுக்கப்புறம் இந்த லேடி என்ன பண்றாங்கன்னா ஒரு காஸ்ட்லியான வாட்ச் எடுத்து அவங்க முன்னாடி போட்டுக்கிட்டு திரும்ப வழக்கம் போல பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. சோ அப்படி இவங்க எடுத்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த வழியா ஒருத்தன் வரான். இவன் வேற யாரும் இல்ல அந்த போட்டோல இருந்த ஒருத்தன் தான். சோ அப்படி வந்த வாட்சை பார்த்து மிரண்டு போயிட்டு யாரா அவன் இந்த லேடிக்கு ரோலக்ஸ் வாட்சை போட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா நைஸா அந்த லேடிக்கு தெரியாம அந்த வாட்சை எடுத்துட்டு ஓடிறான். ஆனா அவனுக்கு தெரியாது இந்த லேடி கண்ணு தெரியும்னு சொல்லிட்டு சோ திரும்ப வழக்கம் போல அந்த பாக்ஸ் தட்டு அவன் ஓபன் பண்றான். இவனும் சரிப்பட்டு வர மாட்டான் இவனே அடிச்சிரு அப்படின்னு சொல்ல அவனோட போட்டோ அடிச்சுட்டு பாக்ஸ் மூடிற. சோ இப்போ அடுத்ததான் அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா ஒரு ஐபோன் எடுத்து முன்னாடி வச்சுட்டு வழக்கம் போல கண்ணு தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த வழியா அந்த போட்டோல கடைசியா இருந்த ஒருத்தன் வரான். அப்படி வந்த ஐபோனை பார்த்ததும் இவன் மத்தவங்க மாதிரி இல்ல போல எங்க உங்களுக்கு யாரோ ஐபோன் போட்டு போயிருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்றான். ஆனா அந்த லேடி வந்துட்டு எப்பா எனக்கே கண்ணு தெரியாது யாருப்பா எனக்கு போட்டு போவா அப்படின்னு சொல்லும் போது எங்க போய் சொல்லுங்க உண்மைதான் சொல்றேன் உங்களுக்கு யாரோ போன் போட்டு போயிருக்காங்க உங்களுக்கு தான் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் அந்த லேடி கிட்டே கொடுத்துட்டு போயிடறான். சோ இதனால அந்த லேடி வந்துட்டு இவன் தான் நமக்கு ஏத்த பீஸ் இவனை டிக் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்ல சோ அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் நேரா ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க. சோ அப்படி வந்தவங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அப்ப அந்த கம்பெனில வேலை செய்யற ஒருத்தர் வரான். அப்படி வந்தவங்க இங்க பாருங்க எங்க கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வரவங்களுக்கு எல்லாம் ஸ்நாக்ஸ் கொடுக்கறது வழக்கம். சோ உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வச்சிருக்கோம் போய் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். சோ இதை கேட்டு இவங்க 3 பேர் போயிட்டு அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்ப அந்த கம்பெனில வேலை செய்யற ஒரு கிளீனர் லேடி வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடறதுக்காக வராங்க. ஆனா இவங்க 2 பேரும் பாக்கணுமே ஏமா இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எங்களுக்கு தான் உனக்கு இல்ல போய் வேலையை பாரு அப்படின்றாங்க. ஆனா நம்மால வந்துட்டு ஏங்க என்ன இப்படி சொல்றீங்க என்னாச்சு இப்போ அவங்க சாப்பிட கூடாதா யார் சாப்பிட்டா என்னங்க ஏமா நீங்க சாப்பிடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால சொல்லிட்டு இருக்கேன். சோ அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றானா இவங்க 3 பேரை கூட்டு போயிட்டு பாக்ஸ் முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கான். என்னங்க பாக்ஸ் இது அப்படின்னு போது இங்க பாருங்க நீங்க இந்த கம்பெனில என்ன வேலை செய்ய போறீங்க உங்களுக்கான ஜாப் என்ன அப்படின்றது எல்லாமே இந்த பாக்ஸ்க்குள்ள தான் இருக்கும் ஓபன் பண்ணி பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்றான். சோ இதை கேட்டு இவங்க 3 பேர் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி ஓபன் பண்ணி பார்த்தா இவனுக்கு வந்துட்டு இந்த உலக உருண்டை வந்திருக்கு நம்மளுக்கு வந்துட்டு கார் வந்திருக்கு இந்த பொண்ணுக்கோ நாய் பவுல் வந்திருக்கு. என்னங்க நாய் பவுல் கொடுத்துக்கிறீங்க அப்படின்னு போது அதுதான் சொல்ல வரேன் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்றானா ஃபர்ஸ்ட் இந்த குளோப்ல வந்திருக்குல அவன்கிட்ட என்ன சொல்றானா இங்க பாருங்க நம்ம கம்பெனி விஷயமா ஏதாவது ஃபாரின் ட்ரிப் போகணும் அப்படின்னா நீங்க தான் போகணும் அப்படின்னு சொல்றான். நம்ம ஆளுகிட்ட வந்துட்டு இந்த கார் மார்க்கெட்டிங் எல்லாம் நீங்க தான் பாத்துக்க போறீங்க அப்படின்றான். அப்புறம் கடைசி அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு இந்த கம்பெனியோட சர்வீஸ் டாக்ஸ் எல்லாம் நீங்க தான் பாத்துக்க போறீங்க அப்படின்றான். எது நாயை பாத்துக்கணுமா என்னால முடியாது என் குவாலிஃபிகேஷன் என்ன அந்தஸ்து அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடா.